எப்படி நெகட்டிவான உணர்வுகள் என்ன இருந்தாலும் விரைப்புத்தன்மை வராது. ஏன் அப்படின்னா, இயல்பாக ஹார்ட்டை நம்ம ஸ்லோ பண்ணு வேகமாக போகலாம், நம்ம அதுக்கு கட்டளையிட முடியாது, அது பணியும் செய்யாது. ஆணுறுப்பும் அப்படி தான், நம்ம ஆணைகளுக்கெல்லாம் அது பணியாது. இப்போ நான் தாம்பத்திய உறவில் ஈடுபடணும், வேணும், எனக்கு விரைப்பு வேணும்னு எல்லாம் சொன்னோன்னா அது கேட்காது. நீங்கள் நல்ல மருந்து எடுக்கிறீங்க, ஆனால் மனதளவில் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஆண்மை குறைவுக்கான மருந்துகள் கூட வேலை செய்யாது. நீண்ட கால மன அழுத்தம் செக்ஸ் விருப்பமே இல்லாமல் போயிடும். வணக்கம். மன அழுத்தம் தாம்பத்திய உறவை எவ்வாறு பாதிக்கிறது? ரொம்ப கடுமையாக பாதிக்கும். மன அழுத்தம், மனமும் உடலும் நன்றாக இயல்பாக இருந்தால் தான், ஆரோக்கியமாக இருக்கணும், அதற்கான சூழலும் இருக்கணும். சந்தோஷமான மனநிலை, கிளர்ச்சியான ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை வரும். இப்போ சாதாரணமாக நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், கார் ஓட்டுறோம், அப்போல்லாம் ஒரு ஆணுக்கு விரைப்புத்தன்மை வராது. அப்போ எப்போ வரும் அப்படின்னா, அவர் ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல சூழலில் பெண்ணோட இருக்கும்போதோ இல்லை ஒரு ஆபாச படங்களை பார்க்கும்போதோ, அது மாதிரி கிளர்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது தான் விரைப்புத்தன்மை வரும். நீங்கள் நெகட்டிவான எந்த உணர்வில் இருந்தாலும், கோபம், வெறுப்பு, பயம், பதட்டம், அதே மாதிரி மன அழுத்தம், எப்படி நெகட்டிவான உணர்வுகள் என்ன இருந்தாலும் விரைப்புத்தன்மை வராது. ஏன் அப்படின்னா, இது ஒரு நைட்ரஸ் ஆக்சைடுன்ற ஒரு கெமிக்கலை மூளையிலிருந்து தான் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த விரைப்புத்தன்மை கிடைக்கும், ஆரம்பிக்கும் அங்கேருந்து தான். இப்போ விரலை நீட்டு மடக்கு அப்படின்னா விரல் கேட்கும். ஏன்னா இது வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இச்சை செயல். நம்ம என்ன விரும்புகிறோமோ, எழுதணும்னு விரும்புனா கைகள் எழுதும். ஆனால் ஹார்ட்டும் ஆணுறுப்பும் வேற ஒரு சென்டரில் இருக்குது, அனிச்சை செயல். இயல்பாக ஹார்ட்டை நம்ம ஸ்லோ பண்ணு வேகமாக போகலாம், நம்ம அதுக்கு கட்டளையிட முடியாது, அது பணியும் செய்யாது. ஆணுறுப்பும் அப்படி தான், நம்ம ஆணைகளுக்கெல்லாம் அது பணியாது. இப்போ நான் தாம்பத்திய உறவில் ஈடுபடணும், வேணும், எனக்கு விரைப்பு வேணும்னு எல்லாம் சொன்னோன்னா அது கேட்காது. அப்போ என்ன மாதிரியான நிலையில் அது கட்டுப்படும்? இப்போ ஒருத்தர் நம்மளை வெட்ட வர்றாரு, நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின் போது மார்பு படபடன்னு துடிக்கும். உணர்ச்சிகள் அந்த ஒரு சென்டரில் இருக்குது, ஹார்ட்டும் பீனிஸும். அப்போ ஆணுறுப்பு ஒரு எழுச்சியான சூழல், ஒரு செக்ஸ் படம் பார்க்குறது, இந்த மாதிரி கிளர்ச்சியான ஒரு சூழல், உடலும் மனதும் நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும்போது தான் இந்த விரைப்புத்தன்மை வரும். ஒரு மன அழுத்தம் இருக்கிறவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரைப்புத்தன்மை குறைஞ்சிறது மட்டுமல்ல, நீண்ட கால மன அழுத்தம் செக்ஸ் விருப்பமே இல்லாமல் போயிடும். சுய இன்பம் பண்ணணும், ஒரு இயல்பான அப்பப்போ வர்ற செக்ஸ் உணர்வுகள் குறைஞ்சு போயிடும், செக்ஸ் வேட்கை குறைஞ்சு போயிடும், பல விஷயங்கள் குறைஞ்சிடும். மன அழுத்தத்தினுடைய ஒரு அறிகுறி இது. ஒரு இயல்பான மனிதன் செக்ஸ் உணர்வு ஒரு நாளைக்கு பல முறை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லை படிக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால. ஆனால் மன அழுத்தத்தில் இருக்கவங்களுக்கு இந்த உணர்வுகளே வராது, ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால் மனம் என்பது ரொம்ப முக்கியம். மற்ற நோய்களுக்கும் ஆண்மை குறைவுக்கும் இதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இப்போ ஒரு டைஃபாய்டு, நாம் என்ன நினைக்கிறோம், மனதில் என்ன நினைக்கிறோம் அப்படின்றதுக்கும் மருந்து வேலை செய்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. மருந்து சாப்பிட்டோன்னா அந்த டைஃபாய்டு குணமாயிடும், கரெக்டான மருந்து சாப்பிட்டா குணமாயிடும். ஆனால் ஆண்மை குறைவை பொறுத்த வரைக்கும், நீங்கள் நல்ல மருந்து எடுக்கிறீங்க, ஆனால் மனதளவில் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஆண்மை குறைவுக்கான மருந்துகள் கூட வேலை செய்யாது. அப்போது நீங்கள் முதலிரவு வரை இல்லை ஒரு மனைவியோட இல்லை ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ண பார்ட்னரோட நீங்கள் போகிறீங்க, ஒரு சந்தோஷமான மனநிலையில் ஒரு தாம்பத்திய ஒரு என்ஜாய் பண்ண போகிறோம்னு நீங்கள் நினச்சி உள்ளே போனீங்கன்னா நல்ல எழுச்சி இருக்கும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு புலி குகைக்குள்ளே போகிற மாதிரி பயந்து நடுங்கி கொண்டு ஏதோ தப்பாக நடந்து போனால் சிக்கலில் மாட்டிக்கோன்ற பயத்தோடு உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் முதலிரவில் நிறைய பேர் இந்த மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்லாம் கொடுக்குறது இல்லை. ஏன்னா அது ஒரு ஓட்டப்பந்தயம், அதில் ஜெயிக்கணுன்ற மாதிரி, கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற ஒரு உணர்வோடு நீங்கள் போனீங்கன்னா தோக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ஒரு இனிமையான அனுபவம். இயல்பாக போங்க, நிறைய நேரம் பேசிகிட்டு இருங்க. அது இயல்பாக கொஞ்சம் ஸ்டெப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு அது இனிமையான அனுபவமாக இருக்கும். அது ஜெயிக்கணுன்ற உணர்வோட போட்டியோடு போனீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தாம்பத்திய உறவு பொறுத்த வரைக்கும் மனது ஒரு முக்கியமான விஷயம். மனதில் குறைபாடுகள், நெகட்டிவ் திங்கிங், டிப்ரெஷன், மன அழுத்தம், பதட்டம், இந்த மாதிரி உணர்வுகள் முற்றிலுமாக பாலியல் வேட்கை, பாலியல் ஆர்வம், பாலியல் தேவையான ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை எல்லாத்தையுமே அது முழுமையாக குறைச்சிடும். அதனால் மன அழுத்தம் ஆண்மை குறைவை உண்டு பண்ணும், செக்ஸ் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப குறைச்சிடும். வணக்கம்.